இன்னைக்கு சோஷியல் மீடியா ஃபுல்லா என்ன வைரல் கன்டென்ட்னா, பட்டிமன்ற ராஜா யுஎஸ் போயிருந்தாரு. அங்க சாப்பிட கூப்பிட்ட இடத்துல வந்து, "நீங்க என்ன ஜாதிம்மான்னு?" சொல்லி கேட்டுட்டாரு அப்படிங்கிறது தான். ஸோ டயஸ்போராக்கு வந்து ஜாதி புதுசா? இல்ல ராஜா கேட்டது வந்து ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயமா? அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி டயஸ்போரா ஃபுல்லா அப்பர் காஸ்ட்டா தான் இருந்துச்சு. அப்ப வந்து நீங்க என்ன ஜாதி? அப்படிங்கிற கேள்வி வந்து ரொம்ப கம்மியா இருந்திருக்கும். ஆனா ரீசென்ட் இயர்ஸ்ல எல்லா தரப்பு மக்களும் வந்து மைக்ரேட் ஆகும்போது, இது ரொம்ப ப்ராமினன்ட் கொஸ்டின் ஆயிடுச்சு. முக்கியமா நீங்க ஒரு மைக்ரன்ட்டா இந்தியன் டயஸ்போரா கம்யூனிட்டீஸ் கூட தொடர்ந்து இன்டராக்ட் பண்றீங்கன்னா தெரியும். எந்த அளவுக்கு ஜாதி வந்து ஸ்கூல்ஸ்ல, ஒர்க் பிளேஸ்ல, சோஷியல் கேதரிங்ஸ்ல வந்து ப்ராமினன்ட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சோஷியல் கேதரிங்ல ஈக்குவாலிட்டி பத்தி ஒரு டிஸ்கஷன் ஒரு டாபிக் வந்துச்சு. அப்ப பேசிட்டு இருந்தேன். அப்ப அவங்க சொன்னாங்க, "இல்லங்க ஒரு காலத்துல வந்து ஊருக்குள்ள யார் இருக்கணும், ஊருக்கு வெளிய யார் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு காரணத்தோட தான் வச்சிருந்தாங்க. ஸோ ஐ திங்க் ஸ்டில் இட் ஷுட் பி ஃபாலோட்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி இந்தியால ரைட் விங் ஸ்ட்ராங் ஆக ஆக இங்கேயும் நிறைய அசோசியேஷன் வந்துருச்சு, சங்கங்கள் வந்துருச்சு. எக்கச்சக்க ஜாதி வாட்ஸ்அப் குரூப்ஸ் இருக்குது. அதே மாரி இந்த அசோசியேஷன்ஸ்லாம் வந்து இங்க இருக்கிற மணிய வந்து கம்யூனிட்டி ஆக்டிவிட்டீஸ்ன்னு சொல்லி வாங்கிட்டு, அது எப்படி இந்தியன் ரைட் விங்க வந்து வளர்த்துறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படிங்கிறத பத்தி நிறைய பியர் ரிவ்யூட் ஆர்டிகல்ஸ் கூட வந்துருச்சு. ராஜா டயஸ்போரா ஜாதி பத்தி பேசிட்டாரு. டயஸ்போரால ஜாதி ரொம்ப ப்ராமினென்ட்டா இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அப்படிங்கிறத நம்ம சோஷியல் மீடியால டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கனால ஏதாவது ரெசல்யூஷன் கிடைக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இந்த மாதிரியான விஷயங்கள வந்து நம்ம டாக்குமெண்ட் பண்ணணும். டாக்குமெண்ட் பண்ணி கவர்மெண்ட் என்கேஜ் பண்ணணும். ஏன்னா இங்க இருக்க கவர்மெண்ட்ஸ்க்கு வந்து ஜாதிய பத்தி எந்த ஒரு ஐடியாவும் கிடையாது. அதே மாதிரி அப்பர் காஸ்ட் வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்திருப்பாங்க. ஸோ அவங்க தான் இங்க இருக்கிற இந்தியன் ரெப்ரசன்டேட்டிவா அவங்க கவர்மெண்ட் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்படிங்கிறப்ப இந்தியன் டயஸ்போரால ஜாதி இருக்குது. அந்த ஜாதி எப்படி ஸ்ட்ரக்சரலி இன்விசிபிளா இருக்குது. அது மக்கள் எப்படி அப்ரஸ் பண்ணுது. எந்த மாதிரியான மென்டல் ட்ராமா மக்களுக்கு கொடுக்குது. அப்படிங்கிறத பத்திலாம் நம்ம தொடர்ந்து அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கும்போது தான் அவங்க வந்து நம்ம கூட என்கேஜ் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ மென்டல் ட்ராமா அப்படிங்கிறப்ப எனக்கு ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வருது. இங்க வந்து ஆஸ்திரேலியால ஒரு 5லிருந்து 6 வயசு அந்த குழந்தைக்கு இருக்கும். அந்த நான் பிராமின் குழந்தை வந்து ஒரு பிராமின் வீட்டுக்கு பாட்டு கத்துக்க போயிருக்குது. அங்க வந்து பாத்ரூம் யூஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்குது. அவங்க வந்து அலோ பண்ணல. அதுக்கான ரீசன் வந்து நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ அந்த குழந்தை வந்து பேண்ட்லயே வெட் பண்ணிடுச்சு. அது வந்து எந்த மாதிரியான மென்டல் ட்ராமா வந்து அந்த குழந்தைக்கு வந்து லைஃப் லாங்கா குடுக்கும். இதையெல்லாம் டாக்குமெண்ட் பண்ணி ஒரு அமைப்பா சேர்ந்து செயல்படும்போது தான் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன ரெசல்யூஷனாவது கிடைக்கும். ஸோ இங்க வந்து நாங்க பெரியார் அம்பேத்கர் தாட் சர்க்கிள்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு வச்சிருக்கிறோம். இங்க தொடர்ந்து நாங்க ஆஸ்திரேலியன் கவர்மெண்ட் கிட்ட பேசுறோம். அட்வொகசிஸ் பண்றோம். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கம்யூனிட்டி கன்சல்டேஷன் வச்சிருந்தோம். அதுல கிட்டத்தட்ட 60 பேர் கிட்ட வந்து சொன்னாங்க. அவங்க எப்படி ஸ்கூல்ஸ்ல, சோஷியல் கேதரிங்ஸ்ல, ஒர்க் பிளேஸ்ல வந்து ஜாதி பத்தி கேட்கறாங்க. இல்லாட்டி அவங்க ஜாதி என்னன்னு தெரிஞ்சா அவங்கள எப்படி ஐசோலேட் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து இது எந்த மாதிரியான பிரச்சனையா இருக்குது அப்படிங்கிறத பத்திலாம் சொன்னாங்க. அத வந்து அகாடமிக்ஸ் பிட் பண்ணி, அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன்ஸ்க்கு போய் சப்மிட் பண்ணணும். ஆஸ்திரேலியன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் காஸ்ட்ட வந்து ஒரு ரேசிசமா ரெகனைஸ் பண்ணிருக்காங்க. லாஸ்ட் 2 ரிப்போர்ட்ஸ்ல. அதுக்கு அப்பத்தி கவர்மெண்ட்க்கு ரெக்கமெண்டேஷனும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. காஸ்ட் வந்து லீகலி அஸ் அ ஃபார்ம் ஆஃப் ரேசிசமா நீங்க ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி டயஸ்போரா மக்கள் எல்லாருமே ரைட் அலைன்டா இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இல்லாம, லெஃப்ட் வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் பிளாட்ஃபார்ம் அவங்களுக்கு தரும்போது, மக்கள் அத எம்ப்ரேஸ் பண்ண ரெடியா இருக்காங்க.